தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய பயங்களுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவர். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவர். திகையாத, நீ கலங்காதன்னு சொல்லி நம்முடைய வலது கரத்தை பிடிச்சு நான் எங்கேயும் போல நான் கூடவே தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய உள்ளங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். உலகத்தின் முடிவு பரியந்தமானால் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், ஒரு நாள் என் பிள்ளைகளே உங்களை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற யோசனை நமக்கு வரலாமா? எல்லாம் கர்த்தருடைய ஆளுகையில், எல்லாம் கர்த்தருடைய கரத்தில், எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானம். ஆமென். அந்த நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிரச் செய்வீர் என்று நம்முடைய வார்த்தைகளினாலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட போகிறோம். பயமில்லை. ஆமென். கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லை. என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமில்லை. ஜெபத்தோடு நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைத்தட்டி உற்சாகமா அந்த திடமானது இன்றைக்கு கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஓ glory. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவால் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லுங்க. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைத்தட்டி பாடுவோம். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதினா. என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர்.
எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை சேவிப்பது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இந்த கர்த்தரை உயர்த்தி பாடுவது நம்முடைய நாவுக்கு கிடைத்த பாக்கியம். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்காகவே நான் அவர்கள் என்ன செஞ்சிருக்கேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்ப துதிங்கிறது நம்முடைய நாவிலிருந்து ஆண்டவருக்கு நேரம் வருதுன்னா அதுல ஒரு காரியம் உறுதி, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம மேல கர்த்தர் கிருபையாயிருக்கிறார். நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் சம்பூரணமாய் தருவார். இதை புரிந்து கொண்டதுனால தான் தாவீது சொல்றான், என் உயிர் உள்ள மட்டும், என் உயிர் உள்ளளவும் நான் கர்த்தர் என்ன செய்வேன், துதிப்பேன். நான் அவரை பாடுவேன். தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், பாடிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா துதியில் அவர் பிரியப்படுகிறார். துதியில் அவர் சிங்காசனம் அமைத்து ராஜரீகம் பண்ணுகிறார். துதிக்கிற இடத்துல அவர் வந்துட்டார்னா ஆணையிட ஆரம்பிச்சிருவார், கட்டளையிட ஆரம்பிச்சிருவார், செயல்பட ஆரம்பிச்சிருவார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஒரு தெய்வீக தொடுதல் அந்த இடத்துல உண்டாகும். அதனால இது நல்ல கர்த்தருக்கு சிங்காசனம் அமைக்கிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும். கர்த்தர் உலாவுகிற ஒரு துதி நம்முடைய வாயிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா வெளிவரட்டும். ஆமீன். உங்களுக்கு ரொம்பலாம் ஆராதிக்க தெரியாம இருக்கலாம், நிறைய வார்த்தைகள் அதிகமாக சொல்ல தெரியாம இருக்கலாம். ஏசப்பா உங்களை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, என்னை ரட்சித்தவரே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, என் பாவங்களை மன்னித்தவரே உங்களை துதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க தான், என் தாய் நீங்க தான், ஆமா என் மனவாளன் நீங்க தான், எனக்கு துணை நீங்க தான், எனக்கு எல்லாம் உங்களை வச்சு தான் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவரை புகழ ஆரம்பிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நிறைவை காண்பீர்கள், ஒரு அமைதி மனசுல உண்டாகிறத நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிறதெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். அல்லேலூயா. உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் துதித்திடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என் பாவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சிருக்கீங்கப்பா, என் அக்கிரமங்களெல்லாம் என்னை விட்டு நீங்க அகற்றி இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. எங்களை தூக்கி எடுத்தது நீங்க தான் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உங்களை துதிப்பதற்கு ஆண்டவரே ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். மனதளவில் நாங்கள் ஆயத்தப்பட்டு தான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் விடுதலையோடு உங்களை பாடணும், உங்களை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன்.
துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீரையா. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீரையா. என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றினீரையா. என் கண்ணீரை களிப்பாகவே. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். என் இருளை வெளிச்சமா மாற்றினீரையா. என் இருளை வெளிச்சமா மாற்றினீரையா. என் வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றினீரையா. என் வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றினீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் ஜீவன். பாவங்களை உம் இரத்தத்தால் கழுவினீரையா. பாவங்களை உம் இரத்தத்தால் கழுவினீரையா. என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றினீரையா. என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றினீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளிலே பேசும் கிருபை பெற்ற எல்லாரும் ஆவியில நிறைந்த கர்த்தர் ஆராதனை செய்யுங்கள். இந்த வழியில நடக்கிறவர்களுக்கு இருளிலே அவர் வெளிச்சமாயிருப்பார். இந்த வழியில நடக்கிறவர்களுடைய பாதங்கள் இடராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வழியிலே நடக்கிறவர்கள் ஆமென் ராஜ பாதையிலே நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த பாதையிலே நடக்கிறவர்கள் நேர் வழியாய் நடத்தப்படுவார்கள். இந்த பாதையிலே நடக்கிறவர்களுக்கு வழியிலே தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தரே தகர்த்தெறிவார். இந்த பாதையிலே நடக்கிறவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் 10,000 எழும்பி வந்தாலும் அவர்களை அவர் பின்னிட்டு ஓடச் செய்வார். இந்த பாதையிலே நடக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாக திரும்பி ஓட பண்ணுவார், சிதறடிப்பார். இந்த பாதையில் நடக்கிறவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாயிருந்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்காது. ஹல்லேலூயா. இந்த வழியில நடக்கிறவர்கள் அவர்கள் நடக்கிற வழியை தாங்கள் அறியாதவர்களாயிருந்தாலும் அவர்களை நடத்துகிறவர் செம்மையான பாதையில நடத்துவார், பசுமையான புல்வெளியில நடத்துவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். முடிவில்
செழிப்பான ஒரு இடத்திற்கு நேராய் நடத்துவா. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால வழியில இப்ப இருக்கிற இடையூறுகளை கண்டு பயப்பட வேண்டாம். மூழ்கி விடுவேனோ, என்னுடைய ஆசீர்வாதங்கள் கெட்டு போய் விடுமோ, என்னுடைய நன்மைகளை நான் இழக்க நேரிடுமோ, எனக்கு எல்லாமே எதிராகவே இருக்கிறது, சூழ்நிலைகள் எல்லாம் என்னுடைய கையை மிஞ்சி இருக்குது, இதெல்லாம் சமாளிக்க முடியாதபடிக்கு எல்லாமே என்னை அழுத்துகிறது, ஒரு விதத்தில் நான் அதிகமாய் நெருக்கப்படுகிறேனே. கலங்கவே வேண்டாம். நீங்க கூப்பிடுங்க கர்த்தரை, இயேசுவேன்னு கூப்பிடுங்க போதும், ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க போதும். உடனே இறங்கி வருவா, உடனே உதவிக்காக வருவா, உடனே உங்களுடைய வாழ்வில் உங்க சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு அருளுவா. அல்லேலூயா. உங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவா அந்த நல்ல தேவன். ஆமே, நம் நடுவில் வந்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு. இணைந்து ஆராதியுங்கள், சத்தத்தை உயர்த்தி ஆராதியுங்கள். ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு. ஒரு மனதோடு கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு தெய்வமே, ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை ஆண்டவரே.
இந்த பாடலிலே நாம் பாடினோம், தாவீதின் திறவுகோலை உடையவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். வார்த்தையை கவனிச்சிங்களா? பழங்காலத்தில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு ராஜாக்களுக்கு. அந்த பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னா, தன்னுடைய தேசத்தில் யாராவது ஒரு நபர் சுயநலம் பாராமல் பொது நலன் கருதி சமூக சேவைகளிலே அவன் தீவிரமாக ஈடுபடுகிற ஒரு நபராய் அறியப்பட்டால் அந்த நபரை ராஜா கனம் பண்ணுவாராம். எப்படி கனம் பண்ணுவாராம்? ஒரு நாள், ஆமென், வருஷத்துல ஒரு நாள் அந்த நபரை அரண்மனைக்கு அழைத்து வந்து 24 மணி நேரமும் அவர் அந்த அரண்மனையில் இருப்பதற்கு முழு உரிமையை கொடுத்துருவாங்க. உரிமையை கொடுப்பது மாத்திரமல்லாமல் அரண்மனையில் இருக்கிற அத்தனை அறைகளின் சாவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாவியை அவர் கையில் கொடுத்துருவாங்க. எந்த ரூம்னாலும் அவர் என்ன செய்யலாம்? திறக்கலாம். பொக்கிஷ அறையை கூட அவர் என்ன செய்யலாம்? திறக்கலாம். யாருக்குமே அனுமதி இல்லைங்கிற ஒரு அறையை கூட அவர் என்ன செய்யலாம்? ஒரு நாள் மட்டும், 24 hours. அல்லேலூயா. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த சாவிகள் அவர்கிட்ட என்ன செய்யும்? வாங்கப்படும். அவர் மறுபடி வீட்டிற்கு என்ன செய்யப்பட்டு விடுவார்? அனுப்பப்பட்டு விடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ராஜ்யத்தில் அவருக்கு ரொம்ப புகழ் இருக்குமா. இவர் எல்லா திறவுகோள்களையும் உடைய ஒரு நபராய் இருந்தவர். இவர் அந்த பாக்கியத்தை பெற்றவர். ஒரு தேவ மனிதன் இந்த விளக்கத்தை சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. ஆமென். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாவீதுனுடைய வீடு என்பது தேவாலயமா. தேவாலயத்தில் இருக்கிற அந்த வீட்டின் திறவுகோலை நான் அவன் தோளின் மேல் வைப்பேன். ஏன்னா அந்த திறவுகோல் இருக்கு பார்த்தீங்களா, அது முற்றிலும் பசும் பொன்னினால் ஆனதும். ஒரு தாலந்து பொன் அதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தாலந்து அப்படின்னா 32 கிலோ. அதனால தான் சாவியை நம்ம வழக்கமாக பூட்டிட்டு எங்கே வைப்போம்? பாக்கெட்டில் வைப்போம், அல்லது இடுப்பில் சொருகி என்ன செய்வோம்? வைப்போம். ஆனால் 32 கிலோவை பாக்கெட்டில் வைக்க முடியுமா? இடுப்பில் சொருகி வைக்க முடியுமா? அதனால தான் அதை தூக்கி அந்த திறவுகோலை யார் உடையவராக இருக்கிறாங்களோ அவங்க தோல் மேலே வைப்பாங்களாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தங்கத்தால் ஆன திறவுகோலை சுமந்து கொண்டு அந்த மனிதன் நடந்து வருகிறத பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இன்னைக்கு பொக்கிஷ சாலை திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்திற்காக அந்த அறை என்ன செய்ய போகுது? திறக்கப்பட போகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கும். அல்லேலூயா. நமக்காக இந்த திறவுகோலை இயேசு கையில் வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்தை குறித்து நீங்க நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க பைபிளில் பார்க்கலாம். என் வீட்டின் நன்மையினால நான் உங்களை திருப்தியாக்குவேன். என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். என் ஆலயத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. ஆலயத்திலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தின் தேவன் வானத்தை திறந்து அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த கீ இப்ப ஆண்ட இருக்கு, ஏசப்பாட்ட இருக்கு. ஆமென். அப்ப இந்த கீ ஆண்டவர் கையில் வச்சுட்டு தான் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு நான் பூட்டுகிறவர். இப்ப சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு கதவு பூட்டப்பட்டாலும் அது நன்மைக்கு தான், உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்பட்டாலும் அது நன்மைக்கு தான். ஆண்டவர் ஏதோ ஒரு கதவை பூட்டுறாருன்னா நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறது தான், அது நமக்குரியது இல்லை என்பதற்கு தான். ஆமென் சொல்லுங்க.
அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு கதவை திறக்கிறார்னா அது நமக்காகவே திறக்கப்படுது. அது நம்முடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு திறக்கப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக திறக்கப்படுகிறது. ஐயோ அதெல்லாம் நான் விடவே மாட்டேன், இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத என்னால் பார்த்துட்டு சும்மாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னு எத்தனை சத்துருக்கள் எழும்பி அந்த வாசலை அடைக்க முயற்சி செய்தாலும் அதை அடைக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யாராலும் தடுக்க, உங்கள் வீட்டில் நடக்க போகிற நன்மையான காரியங்களை யாராலும் கெடுக்க முடியாது. உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்கணும்னு ஒரு வாசலை திறந்துட்டார்னா அது திறந்தது தான். அல்லேலூயா. இப்போ உணர்ந்து பாட போகிறோம். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவர். எத்தனை பேர் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை. கைகளை உயர்த்தி. ஆராதனை உமக்கு. பரிசுத்த பிதாவே, திறவுகோலை கரத்தில் உடையவரே, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை உண்மையா ஆராதித்திருக்கிறார்களோ இவர்களுக்காக நீர் ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக, தேவாலயத்திலிருந்து உண்டாகும் நன்மைகளை இவர்களுக்காக நீர் திறந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பொக்கிஷ சாலை இன்றைக்கு இவர்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான மழை இவர்கள் மேல் பெய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.